சொசைட்டி, அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் எக்ஸாம். இதை பற்றி இன்னும் சொல்லணும்னா, இது வந்து தமிழ்ல மட்டும் இல்லை, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடால டப் பண்ணி இங்கிலீஷ் உட்பட 15 மொழிகளில் சப்டைட்டில்ஸோடு ரிலீஸ் ஆக போறாங்க. அதே நேரத்தில் இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, 240 countries and territoriesல stream பண்ண முடியும். So I think in the world wherever you are, you get a slice of this. Actually நான் ஒரே ஒரு விஷயம் சர்க்குணம் பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் ஃபிலிம் வாட்டர் கட்டிங் வந்து பிச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கலவாணி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த சின்ன பட்ஜெட்ல பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்க முடியும்னு காமிச்சது கலவாணி அந்த டயத்துல. ஸோ அதுதான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். கலவாணி எப்படி சூப்பரா பண்ணியிருக்கு பாருங்க, நம்ம உடனே பெரிய ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு படம் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும்னு சர்க்குணம் காமிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ அது அப்போலேருந்து தெரியும் சார். Fantastic. And அன்னைக்கு அந்த ஆரம்பிச்ச ஒரு சின்ன சிந்தனை, I think it has come to fruition here on this stage. சர்க்குணம் சார், உங்க பேரை கேட்டாலே எங்களோட எதிர்பார்ப்புகள், எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை. புஷ்கர் சார் சொன்ன மாதிரி we have a certain association. உங்களோட பேரை கேட்டாலே ஓகே, த்ரில்லரா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், அந்த ஒரு டீடைல்கான ஃபோக்கஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆல்ரெடி. ஸோ முதல் படிக்க போலாமே, இந்த ஒரு கதையோட உருவானது அந்த ஒரு தருணம், அதை பத்தி சொல்லுங்க. அதே நேரத்துல உலகம் எங்கும் இருக்கும் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இது கூட ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், புஷ்கர் சார், காயத்ரி மேடம் உள்ளிட்ட வாழ்வாச்சர் டீமுக்கும், பிரதார மேடம், அதிதி மேடம் உள்ளிட்ட ஆர்டிஸ்ட், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. அவர் இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். அவர் என்னுடைய நண்பர். அவர்கள் ஆரம்பித்து போட்டித் தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்காக போய் கடைசியாக வக்கீலவே ஆன ஒரு நண்பர் மிலானின்னு, அவர் என்னுடைய நண்பர். நிறைய சிவில் சர்வீஸ்க்காகவும் குரூப் 1 தேர்வு, தமிழக அரசு தேர்வுகளுக்காகவும் ரெடிகேட் இருந்த நிறைய நண்பர்களோடு நான் இருந்தேன். அதுதான் இதற்கான முதல் காரணம். என்ன அப்படின்னா, இது ஒரு மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய ட்ரீம்ஸ் தான் இந்த அரசு தேர்வுங்கிறது. அதுக்குள்ள இருக்கிற நடந்த முறைகேடுகளை அதை அப்படியே சொல்லாம, அதை ஒரு திரில் மூடல அடுத்து என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் உருவாக்குகிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணப்பட்டு ஒரு 7 எபிசோடா இது உருவாயிருக்கு. சூப்பர். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லயுமே அந்த ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ May 15th வரைக்கும் இதை பார்க்கறதுக்காக நாங்க காத்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு ஹிண்ட் பார்த்துடலாமா சார்? ட்ரெய்லர் பார்த்துடலாமா? கண்டிப்பா மேம், வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நம்ம ஸ்டேட்ல 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற 107 சென்டர்ஸ்ல எக்ஸாம் நடக்க போகுது. கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்கேமை பத்தி நீ சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஒரு பெரிய உலகம். ஜான்சி ஒரு தபால் மெசஞ்சர் மரமல்லி கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை ஒப்படைப்பான். ஒரு டிஎஸ்பியை கிட்னாப் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கியே, வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமாடி? வெல் டன் ஜான்சி. என் பேர் ஜான்சி இல்லை, மரமல்லி. இவங்க மரமல்லி. She is going to join as a DSP in Thaikara jurisdiction. இந்த வருஷம் குரூப் 1 எக்ஸாம்ல என்ன ஸ்கேம் பண்ண போறீங்க? சத்தியமா இருக்குது, அது மேடம். தைக்காரில தான் ஸ்கேம் நடக்குது. லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடி அடுத்த 10 நாள் அரிதாரம் பூசிக்கிட்டு ஓடிதான் ஆகணும். பூசின அரிதாரம் கலையறதுக்குள்ள நாம நினைச்சதெல்லாம் நடந்திருக்கணும். என் பொண்ணும் உங்களை மாதிரி ஒரு டிஎஸ்பியா வரணும். நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிற பசங்கள்ல யார் யாரெல்லாம் பணக்கார வீட்டு பசங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட குறுக்கு வழியில பாஸ் பண்ணி ஹையர் போஸ்டிங்க்கு போலாங்கிற ஆசையை தூண்டணும். அது யாரு பண்றாங்கன்றத நெருங்கிட்டோம். இத்தனை வருஷம் ஆகியும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கல நீ. வாலும் தெரியாம தோலும் தெரியாம மாட்டிக்க போற நீ.
எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சர் பேப்பர்லாம் பிரின்சிபல் ரூமில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வண்டி கிளம்பிருந்தாரு. எக்ஸாம் முடிய இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆக்குனீங்க? ஃபாஸ்டா பண்ணு, ஃபாஸ்ட். டிஎஸ்பி மேடம், என்ன தெரியலையா? உங்க கூட தானே இருந்தேன். But rapid fire questions. Okay, so நல்ல ஒரு கைத்தட்டலோட can we ask them a few questions? For instance, we have Sargunam sir here with us. So Sargunam sirக்கு national award கிடைச்ச படம் எது? வாகேசுரவா. நீங்க ரொம்ப காமா ஆன்சர் பண்றீங்க அதித்தி. நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. Okay, next question. Yeah, rapid fire. I'm very much on your side. Come on, அதித்தி. அந்த மத்த சைடுல கொண்டு வாங்க. புஷ்கர் காயத்ரி direct பண்ண, actually produce பண்ண the first series. So the next one is a 2-part question. Okay. Pushkar Gayatri duo created an award-winning film in Tamil. அது வந்து ஹிந்திலயும் ரீமேக் பண்ணிருந்தாங்க. செகண்ட் என்ன பதில் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி lead actors in both versions. Vijay Sethupathi and Madhavan sir and Vikram Vedha, Tamil Hrithik sir and Satyajit sir. ஆஹா ஓஹோ டீமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. Okay, next question is to Dushara. Aditi's debut film எது அப்படின்னு சொல்லுங்க. Arvi, and I think you can guess my next question. Dushara's debut film. Buddhimari. Okay, fantastic. Half answer கொடுத்தீங்கனாலும் கரெக்ட்டா கொடுத்தீங்க. By welcoming our team on stage one more time, உங்களோட பலத்த கரகோஷத்தோட may we kindly request Pushkar sir, Gayatri ma'am and Sargunam sir to join us on stage. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே. எக்ஸாம் அப்படின்ற சீரீஸ் பத்தி நம்ம ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஒரு சில விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பேசி தெரிஞ்சுக்க போறோம். Dushara, if we may start with you, because எக்ஸாம்க்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து one of the main reasons is that you're making your streaming debut with exam. So அதுவும் இவ்வளோ இன்டென்ஸான ஒரு கேரக்டரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. How was it preparing for the role? எல்லாருக்கும் வணக்கம். நான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இவ்வளோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரே இடத்துல பார்க்குறேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் March 27th. அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எனக்கு இது என்னோட டெபியூ தான், வெப் சீரீஸில் டெபியூ. அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் OTT, எனக்கு அமேசான் ப்ரைம் தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது வந்து நான் ரொம்ப பிளைண்டாக ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் வந்து ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸ்லையும் கன்விக்ஷன்லையும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்க்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தேர் இஸ் நோ செகண்ட் திங்கிங் ஆர் தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஜான்சின்ற கேரக்டர் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஷி வாஸ் அ வெரி இன்னசென்ட் பர்சன் பட் who is very tough to the world. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா, இப்போ போலீஸாக நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷனல் ரெஸ்ட்ரெயின் இஸ் தேர். ஸோ அப்படின்ற போது ஐ ஹேட் டு யூனோ ஒரு எனக்கு சேலஞ்சே எங்கே இருந்துச்சுன்னா அவளோட டெசிஷன் மேக்கிங்கில். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே நான் கவலையே பட வேணாம் அப்படின்னு எனக்கு கையில் இந்தாமா அப்படின்னு கொடுத்தது வந்து சர்க்குணம் சார் தான். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் அந்த மாதிரி கதை தான் the script will always choose me. That's what I believe. அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படி தான் இருக்கும். So I'm extremely grateful to the entire team and especially I have to thank Guha, Kanish. There are so many people that I have to thank, and my team, my personal team, and everyone, and my parents of course. அவங்க நான் 6 மாதம் வீட்டில் சும்மா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு. and I was a very nerdy student in school. ஸோ எக்ஸாம்னோடனே துஷாரானாலே என்ன சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டாக், பர்ஃபார்மன்ஸ்னால் துஷாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் ஜான்சி ஃபவுண்ட் மீ
and I found soul in Jhansi. Thank you so much. Well, நீங்க மட்டும் இல்ல, we are also very happy that Jhansi found you, because I think that trailer itself showed us what an impactful start you had. நீங்க சொன்ன அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் we were able to notice. Thank you so much for that. Also, I loved working with her and the entire team, especially stunts. Dinesh Master, he killed us and he has killed it. So I have to definitely give it to him. Fantastic. Aditi, if I may ask you one question, because when we hear your names, we have our own idea on what it will come out. But in the you are at loggerheads with the role of Jhansi. So it was a nice twist for us to see you in that character. Adhe nerathla in the character ki eppadi prepare panningena kandipa kekkanum. If I may also ask you one question, unga character பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருந்துச்சா? எல்லாருக்கும் வணக்கம். அதான் எப்படி நான் வந்து ரிவீல் பண்ணாம சொல்லுவேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Pushkar sir and Gayatri ma'am. So Pushkar, Gayatri first for giving this opportunity, and of course Amazon. Like she said, even my first film was picked up by Amazon, so I'm very grateful to this platform as such. My character preparation, like she said, we had a couple of stunts and that was quite physically taxing. Annala naanga பேசுறேன். ஸோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் பொண்ணுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸில் வந்து ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்டண்ட்ஸ். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய உத வாங்கினோம், நிறைய எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டண்ட்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மேலே என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாகவே லைக் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் கிரே. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஸோ சர்வனம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்போ எனக்கு ஓகே, இது மாதிரி நம்ம முன்ன பண்ணதில்லை, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து. ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க கொடுக்குற பதில்ல நாங்க ஏதாச்சும் க்ளூஸ் கண்டுபிடிப்போம்னு பார்த்தா நீங்க வந்து இன்னும் சஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அதித்தி. நீங்க சொன்ன மாதிரி புஷ்கர், Gayatri, I think the name goes together. So before we ask you your question, Gayatri, if we may kindly request Sargunam sir to answer one very important question. நாங்க வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற இமோஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு டென்ஷன் எல்லாமே இருந்தது. அதே நேரத்துல த்ரில், ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். முக்கியம் என்னென்னா, இப்போ நம்ம படம் பண்ணுறதே ஒரு டேரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ், அது ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேடம்லாம் தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு டீம். அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து எங்கேயுமே அது ஒரு அடுத்து என்ன அந்த த்ரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அது என்டர்டெயின்மெண்ட்டாக அடுத்த எபிசோடுங்கிறது நகர்த்துறதுக்கான ஒரு எபிசோட் பார்த்தாலே அடுத்து வந்து அவன் ஆன் பண்ணணும், ஏனும் கன்னியூவாக பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுல வந்து அவங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு மிக முக்கிய. மீண்டும் நம்மளை கூப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி அவர் ப்ரொடக்ஷனாக அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் அவ்வளவு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிப்பாங்க. முடியும் போது யாரோ ஒருத்தங்க பேச மாட்டாங்க. ஒன்று டைரக்டரே கோவப்படுவார் ப்ரொடியூசர் மேலே, அல்லது தயாரிப்பாளர் கோவப்படுவார் டைரக்டர் மேலே. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லாத முதல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வாழ்வாச்சரோட தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் மேம். I think கண்டிப்பா we all relate to that. நீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ சிரிச்சுட்டு பேசும்போதே we are feeling like we're part of the exam family அப்படின்னு நான் சொல்லணும். Gayatri ma'am, Sargunam sir சொன்னாரு that there were a few inputs that you had shared. Because Sargunam sir வந்து லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களோட முதல் படி சார், ஒரு புதிய பயணம். நீங்க ரெண்டு பேருமே you guys are absolute experts at it. ஸோ நீங்க கொடுத்த ஒரு சில கைடன்ஸா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், டிப்ஸா இருக்கட்டும், what were they? அது சொல்லும். ஃபர்ஸ்ட் அவர் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு இப்போ படம் எடுக்கிறதுக்கும் இப்போ லாங் ஃபார்முக்கும் அந்த ஒரு கிராமர்
அந்த ரைட்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கு. லைக் அந்த ஃபார்மேட் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்துட்டு அண்ட் அது வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு டைரக்டர், கிரியேட்டர், ரைட்டர் சூஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவங்க அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். அது இல்லைன்னா இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சேர்ந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு சொன்ன மாதிரி ஒரே இதில் ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக இது பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சார் கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரலி நிறையா பேசணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா வந்துட்டு இப்போ நிறைய விஷயம் கூடி வரணும். ஸோ அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஸ்டண்டாக இருக்கட்டும், மீதி ட்ராமா சீன்ஸாக இருக்கட்டும். அண்ட் இது இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருந்தது. சார் வந்துட்டு இன்னொரு கேரக்டர், க்ரூஷியல் கேரக்டர் இருக்கு, அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் ஆக்சுவலி அப்பாஸும் எருமாலையும் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரும் வந்துட்டு ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஐ திங்க் 1 year மேலே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அங்கே வந்து ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு வீடியோ கால் வந்துட்டு நான் நடிக்கணும் திடீர்னு தோணுச்சு. பர்ஃபெக்டாக இருப்பார் அவருக்கு. அண்ட் அவர் ஒரு வேற ஆங்கிள், அண்ட் அவருக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அவர் பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் டெக்னிக்கல் டீமும் வந்துட்டு சார் வாஸ் வெரி ஓப்பன். ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஆஸ் வால் வாட்சர் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்துட்டு எங்கள் டீமும் வந்துட்டு கொஞ்சம் லைக் யங் டெக்னீஷியன்ஸ், வெரி பிரில்லியன்ட், ரொம்ப நல்ல டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஸோ எங்கள் டிஓபி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு, ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். பட் அவங்க வந்துட்டு ஷுவர் ப்ராமிஸ் இருக்குது. ஐ மீன் எடிட்டர், எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அது எல்லாம் ஃபுல்லி செட். ஸோ அது எல்லாத்துக்கூடயும் ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஓவரால் இட் இஸ் பின் அ வெரி நல்ல ஜேர்னி. அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து அதே ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்பவும் இருக்கு. அண்ட் அவரும் அவர் சைட்ல இருந்து ஃபுல்லா டெலிவர் பண்ணிருக்காரு. சூப்பர் பேண்ட். ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் our reaction should have given away how how in love with this we already are. So thank you so much for detailing that. We definitely got a glimpse into your mind. புஷ்கர் சார், உங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எக்ஸாம் மாதிரி ஒரு உலகத்தை பில்ட் பண்ணும்போது, ஒரு நேரட்டிவ் பில்ட் பண்ணும்போது, ஃபைனல் அவுட்புட்ல ட்ரெய்லர் நாங்க பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் சூப்பர், பட் அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா, அதை பத்தி ஒரு சொல்லுங்க. சேலஞ்சஸ்னா ஐ திங்க் லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்ல த மெயின் திங் இஸ், இப்போ சினிமால நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு ஹீரோவோட கதையை தான் ஃபுல்லா சொல்றோம். லாங் ஃபார்ம்ல வந்து அதை தாண்டி வி நீட் டு டூ வாட்ஸ் கால் சப்ளாட்ஸ் மாதிரி. ஸோ நீங்க இப்போ ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க, தெர் இஸ் ஜான்சி அண்ட் மரமல்லி கேரக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு டென்ஷன், தென் ஜான்சி வந்து மாட்டிப்பாலா மாட்டாளான்னு இருக்கிற ஒரு டென்ஷன், தென் ஓவரால் பிளாட்ல ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸாம் ஸ்கேம் பத்தி ஒரு டென்ஷன். ஸோ இதெல்லாம் சாரோட ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல சொல்லும் போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ தட் இஸ் வை இது டெஃபினட்டா லாங் ஃபார்ம் ஆகும்னு. இன்ஃபேக்ட் சாரோட ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ஸ்கிரிப்ட் நாங்க படிச்சு ஓகே பண்ணது. ஆண்ட்ரூ இஸ் எனிவே பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸோ வதந்தி எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் வேர்ட் எழுதுனதுலேருந்தே தெரியும். பட் வெளியிலேருந்து வந்த ஸ்கிரிப்ட் வந்து சர்குணம் சாரோட தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். லைக் இஃப் 6 எபிசோட் 7 எபிசோட் 8 எபிசோட் போறதுக்கு லெக்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோவோட ஜேர்னி மட்டும் இருந்ததுன்னா அது படமாவே பண்ணலாம். அது வந்து லாங் ஃபார்மா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணவும் முடியாது. ஸோ சாருக்கு வந்து அந்த தெளிவு இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் த பிகெஸ்ட் சேலஞ்ச். இப்போ நீங்க நிறைய வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சினிமாவா உருவாக்கி இருக்கிற ஐடியாவை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்து அது வெப் சீரிஸ் ஆயிடும். சார் வந்து அப்படி வரல. ஹி கேம் இன் வித் ஓகே இது வெப் சீரிஸ்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் ஆர் இன்புட்ஸ் வேர் ஸ்ட்ரக்சரல், இந்த மாதிரி புட்டிங் இட் டுகெதர் மாதிரின்னு. அண்ட் the other things were shoot challenges and stuff like that. சார் வந்து அது வேணும் இது வேணும்லாம் கேட்காம அவர் வந்து இதுதான் எக்ஸாக்டா நம்ம ஷூட்ல இருக்க போறது, திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ வித். ஏன்னா வெப் சீரிஸ்ல வந்து த எஃபிஷியன்சி ஆஃப் ஷூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன்று கிளியரா ஃபுல்லா பிளான் பண்ணி போய் தான் பண்ண முடியும். இட் கான் பி லைக் நம்ம அங்க போயிட்டு வளர்க்கலாம், அங்க போயிட்டு வி பில்ட் இட் அப்படின்னு. ஸோ வித் சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட் ஹேப்பன்ட் ஈஸிலி இன் த சென்ஸ் தட் அவர் வரும்போதே கிளியரா இருக்கும், இன்னைக்கு வந்து இந்த சீன்ஸை ஷூட் பண்றோம், இந்த சீன்ஸ்க்கு வந்து இந்த ஷார்ட் ஷூட் பண்றோம், டிஓபியோட பேசியிருப்பாரு, ஆர்ட் டைரக்டரோட பேசி எவ்ரிதிங் would be ready. So there is the shoot day is spent on shooting, not waiting. அது வந்து டைரக்டர் சைட்லயும் தெளிவு இருந்தா தான் நடக்கும். So that happened. So sir, seriously grateful sir. சூப்பர், thank you so much sir. முன்னாடி வேற இருந்தாங்க, இப்போ வந்துட்டு இப்போ சர்ஃப்ராஸா இருக்கட்டும், ஆர்கனைசிங் திங், இல்ல பத்மா வாஸ் ஹெடிங் சவுத்தோட கிரியேட்டிவ், ராதா,
ஸ்வாதி மார்க்கெட்டிங். ஸோ திங் இஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன்லாம் லைக் இந்த ஒரு போஸ்டர்லேருந்து ஒரு ட்ரெய்லர்லேருந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து லைக் அவங்க வந்து கூடவே நர்ச்சர் பண்ணி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ லைக் ஒரு எடுத்து முடிக்கிறது கிரியேட்டர்ஸ் பண்ண முடியும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு எங்க டீம் மாதிரியே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் we are very grateful. ஒரு சினர்ஜியை நீங்க எல்லாரும் கிரியேட் பண்ணிருக்கீங்க. Everybody working to the best of their capabilities. I think that calls for a nice round of applause. And அந்த ஒரு தருணத்துல if we may request any questions from media, I think Dushara ma'am here.